இளம் வயசு, உனக்கு புரியாது. உனக்கு புரியும்போது இளமை இருக்காது. அதுவும் இல்லாம பணக்காரனா தெரியுது. உங்க அப்பா என்னை ஏமாத்தி நான் வாலா வெட்டியா இருக்கிறது போதாதா? வேண்டாம், உடனே இவனை விட்டுடு. ரிஷின்னு ஒரு ஏழை பையனை காதலிச்சியே, அவனையே கல்யாணம் பண்ணிக்கோ. உன் மேலே இருந்த தப்பை மன்னிக்க சொல்லி நான் அவன் காலில் விழறேன். கவிதா: அம்மா, நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? தப்பு பண்ணேன்னு யாராவது பார்த்தீங்களா? மறுபடியும் மறுபடியும் என்னோட காயத்தை குத்தி கிழிக்கிறதுல உனக்கு என்ன சந்தோஷம்? கங்கா: இல்லை, நான் அப்படி சொல்ல வரலை. எல்லாம் என்னோட தப்பு. நான் உன்னை அவசரப்படுத்தாமல் இருந்திருந்தா நல்ல பையனை கல்யாணம் பண்ணியிருப்பேன். கவிதா: அம்மா, பேசக்கூடாது எல்லாம் பேசிட்டு இருக்க, சும்மா இரு. இதோ பாரு, தெளிவாக சொல்கிறேன். அபி பணக்காரரோ ஏழையோ தெரியாது. நொண்டியோ இல்லை ஆரோக்கியமோ அதுவும் கவலை இல்லை. ஆனால் இந்த ஜென்மத்தில் அவர்தான் என்னுடைய புருஷன். கங்கா: அம்மாடி, உனக்கு புரியல. இளமையின் வேகத்தில் பேசுகிற. பிற்காலத்தில் இது எதுவுமே உனக்கு உபயோகப்படாது. வேண்டாம், விட்டுடு. வேறு கல்யாணம் பண்ணிக்கோ என்று கதறி அழ ஆரம்பித்தாள். கவிதாவிற்கு எப்படி சமாதானம் செய்வதென்று தெரியவில்லை. சரி சரி, அழாத, வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்றாள். இதை வெளியே இருந்து கேட்டுக்கொண்டு இருந்த அபி மனம் சங்கடப்பட்டது. விவேக்கிடம் சைகை காட்டி போகலாம் என்றான். கங்கா: எப்போ? கவிதா: முதல்ல நீ உடம்பு குணமாகி வா, அப்புறம் நீயே ஒரு பையனை பார்த்து சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்போ தூங்கு என்று அமைதிப்படுத்தி படுக்க வைத்தாள். கங்கா: அம்மாடி, நீ அழகா இருக்க. தாய் கண்ணுதான் குழந்தைக்கு முதலில் எதிரின்னு சொல்லுவாங்க என்று சொல்லி அவள் கண்களில் இருந்த மையை கைவிரலால் ஒற்றி எடுத்து அவள் கன்னத்தில் மெல்லிய பொட்டு வைத்தாள். கவிதா அவள் கையை பிடித்து முத்தமிட்டு, நான் போயிட்டு வரேன், நீ பத்திரமாக இரு. கங்கா: அதான் உன்னோட பணக்கார புருஷன் என்னை பார்த்துக்க ஆளு போட்டு இருக்கானே. நீ கவலைப்படாதே. நான் சொன்னதை யோசனை பண்ணி நல்ல முடிவா எடு. அவள் பார்த்து சிரித்து கிளம்பினாள். கவிதா வெளியே வந்து அங்கு இல்லாத தன் கணவனை தேடி ஹாஸ்பிட்டல் வாயில் அருகே வந்தாள். காரும் இல்லை, கணவனும் இல்லை. என்னவோ மனதில் நெருடியது. அபி இப்படி பாதியில் விட்டுட்டு போக மாட்டாரே. அம்மா பேசியது காதில் விழுந்திருக்குமோ? அபி தப்பா நினைச்சிருப்பாரோ? ஆண்டவா, என்ன சோதனை! என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை மட்டும் கொடுக்க போறியா? பக்கத்தில் மேடம் என்ற குரல் கேட்டது. திரும்பி பார்த்தால் அபியின் முகம் அங்கு நின்ற காரின் கண்ணாடியில் தெரிந்தது. வேகமாக ஓடினாள். அபி கல் போல அமர்ந்திருந்தான். மாமா, கோபமா? அபி: நீ என்ன மாமான்னு கூப்பிட வேண்டாம். கவிதா அதிர்ந்தாள். எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா மாமா? அபி: நீதான் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறியே. யாரை கல்யாணம் பண்ணிக்க போறியோ அவரைத்தானே மாமான்னு கூப்பிடுவ என்று முகத்தை திருப்பி கொண்டான். கவி: சரி, ஓகே. அப்போ அது வரைக்கும் நீங்க தானே என்னோட கணவர், அதனால உங்களையே மாமான்னு கூப்பிடுகிறேன் என்று அவள் கையை எடுத்து அவன் கையில் கோர்த்து கொண்டான். அபி வெடுக்கென்று உதறிவிட்டான். கவி பயந்து போனாள். இவரை எப்படி சமாளிக்கிறது? பெரிய வீட்டு வாசலில் கார் நிற்க விவேக் காரை விட்டு இறங்கி வீல்சேர் எடுத்து அபியை உட்கார வைத்து நகர்த்தினான். கவி காரிலே அமர்ந்திருக்க அபி விவேக்கிடம் சைகை செய்தான். மேடம், இதுக்கு மேலே நீங்க கூட்டிட்டு போங்க. கவிதா துள்ளி கொண்டு இறங்கினாள். அபியின் நாற்காலியை நகர்த்தி கொண்டு அந்த வீட்டின் வாசலை அடைந்தாள். அங்கிருந்து 2 பெண்கள் இவர்களை நிற்க வைத்து ஆர்த்தி எடுத்து உள்ளே அனுப்பினர். உள்ளிருந்து ஒருவர் வேகமாக நடந்து வந்து, வா மருமகளே வா என்று கவிதா கையை பிடித்து கூட்டி போக அவள் கையை பிடித்து அபி இழுத்தான். என் பொண்டாட்டி என்னோட வருவா. அரண்மனை போல இருந்தது அந்த வீடு. கவி அண்ணாந்து ஆச்சரியமாக பார்த்து கொண்டு இருந்தாள். அபி அவளை பார்த்து ரசித்தான். அவர் உன்னோட வீடுதான், பொறுமையாக பாரு. நான் தான் அபியோட அப்பா, ஆனந்த் வடிவேலன். கவி: அப்பா, நான் கவிதா. ஆனந்த்: அப்பானே கூப்பிடு. எனக்கு பொண்ணு இல்லாத குறையை தீர்க்க வந்தவள். அங்கே அப்போது ஒரு பெண் ஓடி வந்து அபியின் மடியில் உட்கார்ந்து கொண்டு அவனை அணைத்து அபியின் கன்னத்தில் முத்தமிட்டு, ஏன் என்னை பார்க்க வரவில்லை?
அபி அவளை அணைத்து சிரித்து, அதான் இப்போ வந்துட்டேனே. ஆனந்த், இந்திரா உங்க சித்தப்பனை விடு, உன்னோட சித்தியை பிடித்துக்கோ. இனிமேல் உங்க சித்தி சொல்லறதை தான் உங்க சித்தப்பன் கேட்பான். இந்திரா அபியின் அண்ணன் மகள், வயது 18. அப்போ எங்க சித்தப்பாவை அடக்க ஆள் வந்தாச்சுன்னு சொல்லுங்க. ஆனந்த், எனக்கு 2 பசங்க. பெரியவன் கோகுல்ராஜ். நம்ம குடும்ப தொழில் உணவு தயாரிப்பு மற்றும் கார் உதிரி பாகங்கள் தயாரிப்பு பார்த்து கொள்கிறான். அவனுக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணு. சின்னவன் உன்னை பிடித்து கொடுமைப்படுத்தும் பையன் அபிமன்யு என்று அபியை பார்த்தார். அவர் பார்வையில் வலி தெரிந்தது. ஆனந்த், இந்திரா சித்தப்பாவை ரூமுக்கு கூட்டிட்டு போ. இந்திரா எழுந்து அபியை தள்ளி கொண்டு போனாள். ஆனந்த் கவிதாவை அழைத்து கொண்டு அவர் அறைக்கு சென்றார். அங்குள்ள சோபாவில் அவளை அமர வைத்து அருகில் அவர் அமர்ந்து கொண்டார். பெரிய பையனுக்கும் இவனுக்கு 20 வயது வித்தியாசம். இவன் பிறந்ததும் பிரசவத்தில் என்னோட மனைவி இறந்து போயிட்டா. இவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அவள் ஞாபகம்தான் வரும். குழந்தையில இருந்து தாய் பாசம் இல்லாம வளர்ந்தான். அதை தாங்க முடியாம பெரியவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சேன். அந்த பொண்ணு இவனுக்கு தாயாய் நடந்துக்குவான்னு நினச்சேன். அவன் நல்லவதான். அவளால் இவனை ஏற்றுக்க முடியலை. இவனும் கொஞ்சம் பிடிவாதம், கோபம் அதிகம். அதனால ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வைத்தேன். அப்புறம் வெளிநாடு போய் படித்தான். அப்புறம்தான் எனக்கு புரிய ஆரம்பித்தது, அபி என்னை விட்டு மனசால ரொம்ப தூரம் போயிட்டான்னு. தனியே பிஸ்னஸ் ஆரம்பித்தான். சொந்த சம்பாத்தியத்தில் வீடு வாங்கிட்டு தனியே போயிட்டான். அவர் கவிதாவை பார்த்து, சின்ன வயசில் அவள் இழந்த எல்லாத்தையும் நீதான் கொடுக்கணும். நான் சாகறதுக்குள்ள அவள் சந்தோஷமாக இருக்கான்னு உறுதிப்படுத்திட்டு சாகணும். எனக்கு தெரியும் அவன் இவ்வளவு தூரம் வளர எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான்னு. அவனுக்கு உடலில் இருக்க குறையால் அவனை ஒதுக்கிடாதே. அவனோட மனசு சுத்தம், நல்லவன். அவனை சந்தோஷமாக பார்த்துக்குவியா? கவிதா தன்னுடைய மனதில் பெரிய பாரம் ஏறியது போல துடித்தாள். அப்பா, நான் என்னால் முடிந்தவரை சந்தோஷமாக பார்த்து கொள்வேன் என்றாள் உறுதியாக. ஆனந்த் கவிதாவின் உறுதியான வார்த்தைகளை கேட்டு மகிழ்ந்து, சீக்கிரம் பேர குழந்தையும் கொடுத்திடு. அதை கேட்ட கவிதா முகம் சிவந்தாள். அவர் சிரித்தார். அருகில் இருந்த லாக்கரை திறந்து ஒரு செயினை எடுத்து கொடுத்து, இதை போட்டுக்கோ. கவிதா, அப்பா இதெல்லாம் வேண்டாம் என்று எழுந்து நின்றாள். ஆனந்த், இது உனக்கு அப்பாவோட பரிசு, அம்மாது, நீ போட்டுக்கணும் என்று அணிந்து கொள்ள வற்புறுத்தினார். கவிதா, அப்பா அபிமாமா திட்டுவார், அவர் திட்டு வாங்கிக்கோ. ஆனால் இந்த நகை இதோட உரிமையாளரே தான் சேர்ந்து இருக்கு. அவர் வற்புறுத்தியதால் வாங்கி அணிந்து கொண்டார். ஆனந்த் கவிதாவை அழைத்து கொண்டு வேறு அறைக்கு சென்றார். வா கவிதா, இது அபி அம்மா ரசனையில் கட்டிய பூஜை அறை. பார்த்தியா, ஆள் உயரத்தில் கண்ணன் சிலை. இது முன்னாடி அவள் உட்கார்ந்து பாடினால் அப்படியே என் கவலை இருந்தாலும் தூசி மாதிரி பறந்து போய் மனசு லேசாகிவிடும். கவி ஆச்சரியமாக அந்த இடத்தை பார்த்தாள். அங்கிருந்த தம்புராவை தடவி கொடுத்தாள். அதை பார்த்த ஆனந்த், கவிதா உனக்கு பாட தெரியுமா? கவிதா அங்கே பாய் விரித்து தம்புராவை ஸ்ருதி பிடித்து பாடத் தொடங்கினாள். பாடும் குரல் கேட்டு, இந்திரா, சித்தப்பா நம்ம வீட்டில் யாரோ பாட்டு பாடுறாங்க, வாங்க போய் பார்க்கலாம் என்று அவனை தள்ளி கொண்டு பூஜை அறையை நோக்கி வந்தாள். அபி பூஜை அறையின் உள்ளே வந்ததும் ஆனந்த் மகிழ்ச்சியுடன் ஆனந்த கண்ணீர் வழியும் கண்களுடன் அபியை அணைத்தான். அபியால் தன் தந்தையின் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள முடிந்தது. அபி கவிதாவை ஆச்சரியமாக பார்க்க அவள் கண்களை மூடி பாடிக்கொண்டு இருந்தாள். கவிதா பாட்டை முடித்து கண்களை திறந்து பார்க்க அவளை சுற்றி ஆனந்த், இந்திரா, புவனா கைத்தட்டினர். ஆனந்த், இவள்தான் புவனா, இந்த வீட்டின் மூத்த மருமகள் என்று அறிமுகம் செய்து வைத்தார். புவனா அபியிடம், என்ன அபி, தேடி பிடிச்சியா? பொண்ணு சூப்பர், வாழ்த்துக்கள் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள். இந்திரா, சித்தி, உங்களுக்கு சாமி பாட்டு தான் தெரியுமா, இல்லை சினிமா பாட்டு தெரியுமா? கவி, சினிமா பாட்டு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இந்திரா, அப்போ ஒரு பாட்டு பாடுங்கள் ப்ளீஸ். அவள் பாடத் தொடங்கினாள். அந்த பாடலை கேட்டதும் அபிக்கு பழைய நினைவுகள் வந்ததும் அவன் அழுது கொண்டே வெளியே சென்றான்.
அபி, அனிதா உன்னை நினைக்காமல் என்னால் வாழ முடியாது போல இருக்கு என்று அழுது கொண்டு இருந்தான். அதை பார்த்து ஆனந்த் அபியை அணைத்தான். அப்போது மோனியை அழைத்து கொண்டு வீட்டிற்குள் நுழைந்த ரிஷி அந்த பாடலை கேட்டு மோனியை விட்டு அந்த பாடல் வந்த திசையை நோக்கி ஓடினான். அவனுக்கு தெரியும் இந்த பாடலை இனியால் மட்டுமே இவ்வளவு அழகாக பாட முடியும் என்று. கவிதா பாடலை முடித்து கண்களை திறந்து பார்க்க அவள் முன்னாடி ரிஷி முழங்காலிட்டபடி அமர்ந்திருந்தான். கவிதா அதிர்ந்து விலகி அங்கிருந்து ஓடி ஹாலில் உள்ள பாத்ரூமில் நுழைந்தவள் நடுங்கினாள். எப்படி இங்கே ரிஷி வந்தான்? அபிக்கும் ரிஷிக்கும் என்ன சம்பந்தம்? இந்திரா, என்ன சித்தி முதல் பாட்டு பாடும்போது சித்தப்பாவை பார்த்து வெட்கப்பட்டாங்க, இரண்டாவது பாட்டு பாடும்போது நீ வந்து சித்தியை பார்த்து அழுற, என்னடா நடக்குது இங்க? ரிஷி, சித்தியா என்று அதிர்ந்தவனுக்கு இந்திரா விளக்கம் அளித்தாள். அங்கே அபி அறையில் ஆனந்த், நம்ம கவிதா ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா பாரு, உங்க அம்மா மாதிரி நல்லா பாட்டு பாடுறா, உங்க அம்மாவே வீட்டுக்கு வந்துட்ட மாதிரி இருக்கு, அவளை கஷ்டப்படுத்தாதே, கொஞ்சம் கொஞ்சமாக பழசை விட்டு வெளியே வா, இறந்து போனவளை நினைத்து உயிரோடு இருக்க அவளை கொன்னுடாத ப்ளீஸ். அபி சரி என்று தலையாட்டினான். நான் முகம் கழுவிவிட்டு வரேன் என்று சென்றான். கவிதா பாத்ரூமில் இங்கேயே ரொம்ப நேரம் செலவிட முடியாது என்று பாத்ரூமை விட்டு வெளியே வந்தாள். எதிரே வந்த மோனிகா அவளை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள். ரிஷியை சமாதானம் செய்து ரிஷியிடம் சேர்ந்துவிட நினைக்கிறாள். ரிஷியை தன்னிடம் இருந்து பறித்து விடுவாள் என்று பயந்து, மோனி, நீ எதுக்கு இங்கே வந்த? இது எவ்வளவு பெரிய குடும்பம் தெரியுமா? ரிஷிக்கிட்ட பேசி சமாதானம் செய்ய வந்தியா? நீ இங்கே நிற்க கூட தகுதியில்லை, போ வெளியே என்று அவளை தரதரவென இழுத்து கொண்டு வாசலை நோக்கி செல்ல, ஆனந்த், மோனி, கவியை எங்கே கூட்டிட்டு போற என்றதும் அவள் அதிர்ந்து நின்றாள். மோனி, தாத்தா, இவ இந்த வீட்டிற்கு வர தகுதி இல்லாதவ. ஆனந்த் கோபம் கொண்டு, மோனி, கவியை விடு என்று கத்தினார். கவி இந்த வீட்டிற்கு மகாராணி, அவளை தப்பா பேசின நீ வீட்டுக்குள்ளே வர முடியாது. புவனா என்று கத்தினார். புவனா மாமா என்று ஓடி வர மோனியை காட்டி கூட்டிட்டு போ என்றார். புவனா மோனியை இழுத்து கொண்டு சென்றாள். மோனி, ஆண்டி, அது யாரு? புவனா, அது எனக்கு ஓரகத்தி, உனக்கு சின்ன மாமியார். மோனி உடைந்து போனாள். புவனா, வெயிட் பண்ண, இன்னைக்கு டின்னர் ஸ்பெஷல் வேலையா இருக்கேன், ஒரு 10 நிமிடம் வந்து விடுகிறேன் என்று சோபாவில் அமர்த்திவிட்டு போனாள். மோனி அமைதியாக அமர்ந்தாள். அங்கு இந்திரா சொல்லியதை கேட்டு ரிஷி இனி தன் வாழ்வில் கவிதா இல்லை என்பதை ரிஷியால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மறுபடியும் இந்த வாழ்க்கை 2 வருடங்களுக்கு முன்பு எப்படி இருந்ததோ அந்த இடத்திற்கு சென்று விடாதா? இனி நீ எந்த தப்பு செஞ்சிருந்தாலும் உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னிடம் வா இனி. டைனிங் ஹாலில் எல்லாம் தயாராக இருக்க புவனா அனைவரையும் சாப்பிட அழைத்தாள். ஆனந்த் தன்னுடனே வைத்திருந்த கவிதாவை அழைத்து கொண்டு அபி ரூமுக்கு வந்தார். அபி முகம் கழுவி தெளிவாக இருந்தான். கவி அபியின் சேரை பிடித்து தள்ளி கொண்டு வந்தாள். இன்று இங்கு என்ன ஆனாலும் என் கணவரை சங்கடப்பட விடமாட்டேன் என்று மனதில் வைராக்கியம் கொண்டாள். மூவரும் சாப்பிட அமர்ந்ததும் கோகுல் அங்கு வர அபி எரிச்சல் அடைந்தான். எதையும் காட்டிக்கொள்ளாமல் அபி கவியை தன் அருகே அமர்த்தி கொண்டான். கவி, நான் உங்களுக்கு பரிமாறி விட்டு அப்புறமாக சாப்பிடுகிறேன் என்று எழுந்து கொண்டாள். இந்திராவை அனுப்பி ரிஷியை அழைத்து வரச் சொல்லி மோனியை சாப்பிட புவனா அழைத்து வந்தாள். அபிக்கு எதிரே ரிஷி அமர்ந்தான். அவனுக்கு அருகில் மோனி அமர்ந்தாள். அபிக்கு அருகே இந்திரா அமர்ந்தாள். கவிதா அபிக்கு சாப்பாடு பரிமாறினாள். அதை பார்த்த ரிஷி அந்த அன்பு தனக்குண்டானது என்று பொறாமை கொண்டான். அதை பார்த்த கோகுல், என்னடா ரொம்ப லவ்வா? மோனி, நீயும் பார்த்துக்கோ. மோனி, அக்கா எப்பவுமே இப்படித்தான். புவனா, அக்காவா? கவி, ஆமாம், எங்கள் அப்பாவோட முதல் தாரத்திற்கு பிறந்தது நான், இரண்டாவதாக கல்யாணம் பண்ணிட்டு அவளுக்கு அப்பா ஆகிட்டார். மோனி இதை எதிர்பார்க்காததால் அசிங்கப்பட்டு போனாள். ஆனந்த், தமிழ்ச்செல்வன் பொண்ணா நீ? கவி, ஆமாம், நல்ல வேளை அதையாவது ஒத்துக்கிட்டாங்க, இல்லைனா என்னோட பிறப்பை இன்னும் நிறைய கேவலப்படுத்தி இருப்பாங்க என்று சொல்லி நிமிர்ந்து ரிஷியை பார்த்தாள். ரிஷி தலை குனிந்தான். ஆனந்த், அப்படியெல்லாம் பேசாதம்மா, நீதான் நேர்மையான பிறப்பு. மோனி கவிதாவை எப்படியாவது சிக்கலில் விட வேண்டும் என்று நினைத்து, ரிஷிக்கும் கவிதாவை நல்லா தெரியும்,
கவிதா மோனிகாவின் எண்ணத்தை புரிந்து கொண்டாள். தன்னுடைய பழைய காதல் கதையை எல்லோருக்கும் தெரிய வைத்து அபியின் மனதில் தன்மேல் தவறான எண்ணத்தை விதைக்க முடிவெடுத்து விட்டாள். அதை விடக்கூடாது.